ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை வெல்லம் வச்சு பாகு பதம்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கடாய் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கிறேன். வேர்க்கடலையை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வறுபட்டு வந்துட்டு ரொம்ப நமக்கு கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்து நம்ம தோல் வந்து நமக்கு எடுக்கும் போது ரிமூவ் ஆகி வரணும். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கடலையில் செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு நம்ம ஆற வச்சிடலாம். கடலெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையை வச்சு இந்த மாதிரி பண்ணி எடுத்தாலே நமக்கு ஈஸியாக அந்த தோலெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். இல்லைனா ஒரு காட்டன் துணியில் சேர்த்து ரப் பண்ணி எடுத்தால் கூட நமக்கு ஈஸியாக அந்த தோல் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1-2 இருந்தாலும் குழப்பம் இல்லை. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பல்ஸ் மோடில் நம்ம இதை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த வேர்க்கடலையில் உள்ள எண்ணெய்லாம் பிரிந்து வந்துடும். அதனால் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறமா கையை வச்சு இந்த மாதிரி ஒரு கட்டிகள் இருந்தால் உதிர்த்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக பர்ஃபி ரெடியானதும் நம்ம செட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு ட்ரே எடுத்துருக்கிறேன். கீழே பட்டர் பேப்பரும் போட்டிருக்கிறேன். மேலே ஆயில் எல்லாம் நெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரே இல்லைனா பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். அதில் நெய் இல்லைனா ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக நான் இங்கே ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்துருக்கிறேன். வெல்லம் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கட்டிகள் அதிகம் இல்லாமல் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அதுபோல் நம்ம சேர்த்துருக்கிற வெல்லத்தில் தூசியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க மாட்டோம். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற வெல்லத்தை அந்த நெய்யோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு அந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட்டாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மெல்ட்டாக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட்டாகி வரட்டும். இது ரெடியாகிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெல்லம்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி வந்துட்டு இதில் நம்ம கையில் எடுத்து எந்த பதம் எதுவுமே நம்ம செக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த சென்டர்லலாம் நல்ல ஒரு பபிள்ஸ் மாதிரி வருதுல்ல, இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வெல்லத்தோடு சேர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சீக்கிரமாகவே இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பொட்டேட்டோ மேஷர் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணத்தோட பேக் சைடில் கூட கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நிறைய ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. சேனலே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்துட்டு இப்போ நம்ம பர்ஃபியை வந்து எடுத்துடலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். நமக்கு பாகுபதம் எதுவும் கையில் எடுத்து செக் பண்ணணும்னு இல்லை. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக யார் வேணாலும் இந்த ரெசிபியை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை வெல்லம் மட்டும்தான், 1 ஸ்பூன் மட்டும்தான் நம்ம நெய் சேர்த்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபி ஒவ்வொன்றும் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதை உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 வீக் வரை வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.